ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புளிச்சக்கீரை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் புளிச்சக்கீரை, 1 டீஸ்பூன் வெந்தயம், 5 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி. பேன் நல்லா சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நல்லா ஃப்ரை ஆன உடனே வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணா தனித்தனியாக போட்டு வறுத்துட்டுல நான் எல்லாமே ஒன்றா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே புளிச்சக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பருப்புலாம் வதங்கி வந்துடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம். புளிச்சக்கீரை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சைடில் வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒன்றிலே மிளகாய் எல்லாமே ஒரு ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். புளிச்சக்கீரையை சேர்த்தாச்சு. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இது கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, புளிச்சக்கீரை கோர்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கோங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்டு கடுகு சூடாயிடுச்சுங்க. இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ பொரிஞ்ச உடனே இடிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகுதுங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இது துவையலோட சேர்த்துக்கலாம் ஆச்சுங்க. இது நல்லா ஒரு கலரை விட்டியாச்சு. இப்போ புளிச்சக்கீரை துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்